எபிசோட் 275. அந்த 5வது எக்ஸ்பர்ட் லெவல் வீரன் கேள்விக்கு பிறகுதான் அங்கிருந்த அனைத்து எக்ஸ்பர்ட்டுகளுக்கும் அதை பற்றி சிந்தித்து பார்த்தார்கள். ஏனென்றால் ஒருவேளை 5வது எக்ஸ்பர்ட் லெவல் வீரன் லோகேஷிடம் 3வது சண்டைகள் மாட்டிக்கொண்டால் அவனால் தோல்வியை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது. ஏனென்றால் 2 போட்டியை முடித்துவிட்டு அந்த வீரன் லோகேஷிடம் சண்டை போட சென்றால் அவனால் சண்டை போடவே முடியாது என்பதுதான் உண்மையாகும். தணிகைநாதனின் திமிரான பேச்சை கேட்டு ஆதனுக்கு கோபம் வந்தது. இருப்பினும் அவன் ஏதும் முன்வந்து பேசவில்லை. காரணம், இந்த வீரனிடம் இவர் இப்படித்தான் தரைக்குறைவாக பேசுகிறார் என்றால் தன்னிடம் மேலும் ஏளனமாக பேசுவார் என்று புரிந்து கொண்டு கோபத்தை அடக்கிக் கொண்டு நின்று கொண்டிருந்தான் ஆதன். அது மட்டுமின்றி ஆதன் அந்த போட்டியில் சாதாரணமான ஒரு வீரன். ஆனால் தணிகைநாதன் இந்த போட்டியை நடத்தும் குழுமத்தில் ஒரு முக்கிய பொறுப்பு வகிக்கும் முக்கியமானவராகும். அதனால் அங்கு இருப்பவர்களும் அவருக்குத்தான் சாதகமாக பேசுவார்கள் என்று தெரிந்து கொண்டு ஆதன் அமைதியாக நின்று கொண்டான். மதுரா அகாடமி ஒருவரின் கோரிக்கையை ஏற்று அவர்களது விதிமுறைகளை மாற்றுவார்கள் என்பதற்கு வாய்ப்பே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதனால் அந்த வீரனின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. மக்களுக்கும் அது அதிருப்தியை கொடுத்தது மற்றும் எக்ஸ்பர்ட்டுகளுக்கும் அந்த விதிமுறை ஏமாற்றத்தை அளித்தது. அடுத்தபடியாக அங்கிருந்த 48 வீரர்களும் சென்று அங்கிருந்த 24 படங்களை வரைய ஆரம்பித்தார்கள். அங்கிருந்த மக்களுக்கு யாருக்கு யார் வரப்போகிறார்கள் என்று தெரிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக இருந்தது. அப்போது அங்கிருந்த பலரும் ஆதனை முறைத்து பார்த்து கொண்டே வரைந்து கொண்டிருந்தார்கள். அதில் லோகேஷ், அட்டோரியன் மற்றும் நன்னன் ஆதனை கோபமாக பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். இந்த முறை அவர்கள் ஆதனை சந்தித்தால் ஈவு இரக்கம் பார்க்காமல் கொன்றுவிடலாம் என்றுதான் எண்ணிக்கொண்டு வரைந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆதன் கண்ணில் எந்த ஒரு பயமும் இல்லை. அவன் அவர்களை பார்த்து சிறு புன்னகை செய்துவிட்டு வரைந்து கொண்டிருந்தான். அப்போது அந்த பெரிய மேடையில் இருந்த தணிகைநாதன் அந்த 48 வீரர்களையும் பார்த்து, இப்போ நீங்க எல்லாரும் வரைஞ்ச படத்தை காட்டுங்க பார்க்கலாம் என்று கூறினார். அவர்கள் 48 பேரும் அவரவர் வரைந்த ஓவியத்தை தணிகைநாதனிடம் காட்டினார்கள். அப்போது அங்கிருந்த எக்ஸ்பர்ட்கள் அவர்கள் வரைந்த ஓவியங்களை பார்க்கும்போது சிலர் இந்த வீரன் தானா என்று சந்தோஷமாக உணர்ந்தார்கள். மற்றும் சிலர் ஐயோ இவனா, முதல் போட்டியிலே இவங்கூடையா என்று பதட்டமடைந்தார்கள். இந்த போட்டியில் கடந்த வருடத்தின் முதல் 10 வீரர்கள் அதே வீரர்களோடு போட்டி போடவில்லை. அனைவருக்குமான புது புது வீரர்கள் தான் முதல் ரவுண்டில் வந்திருந்தார்கள். இது மிகவும் தற்செயலாக நடந்த ஒரு விஷயமாகும். ஏனென்றால் அனைவரும் எதிர்பார்த்தது அந்த டாப் 10 வீரர்களுக்கு இடையே சண்டை வந்தால்தான் சுவாரஸ்யமாக இருக்கும் என்றுதான். ஆனால் முதல் ரவுண்ட் அதற்கு மாறாகத்தான் அமைந்தது. அடுத்த நிமிடம் 24 பேரும் 24 இடத்தில் நின்று சண்டை ஆரம்பித்தார்கள். மறுபக்கம் வாரியர் லெவல் வீரர்களும் 50க்கு 50 என்று நின்று சண்டை போட ஆரம்பித்தார்கள். 2 மேடையும் எதிரெதிரில் இருந்தது. இருப்பினும் 2க்கும் எந்த ஒரு மோதலும் இடையூறும் இல்லாமல் சண்டை ஆரம்பித்தது. சண்டை ஆரம்பித்ததும் எந்த இருவர் சண்டை போடுகிறார்களோ அவர்களுக்கு மட்டும் ஒரு லைட் வந்து அவர்களை கவர் செய்தது. ஏனென்றால் மற்ற வீரர்கள் தாக்குதல்கள் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக இந்த முறை செய்யப்பட்டது. அந்த கவசம் போட்டதற்கு பிறகு சண்டை ஆரம்பித்தது. 2 பக்கம் இருந்தும் வானமும் பூமியும் அதிரும் அளவிற்கு சண்டை நடந்தது. மேலும் பயங்கரமான தாக்குதல்கள் எல்லாம் நடந்தேறி கொண்டிருந்தது. அந்த 750 மீட்டர் சண்டை போடும் மேடை முழுக்க பேட்டில் ஸ்பிரிட் நிறைந்திருந்தது. அதை பார்த்த சோமன் அப்போதுதான் புரிந்து கொண்டான். ஓஹோ, இதனாலதான் எவ்வளவு பெரிய மேடை போட்டிருக்காங்களா, நம்ம மாஸ்டர்கள் கணக்கு எப்பயும் தப்பா போகாது என்று நினைத்தான். அங்கிருந்த மக்களுக்கு எந்த சண்டையை பார்ப்பதென்றே தெரியாமல் இருந்தார்கள். ஆனால் அங்கு வீரர்களின் சண்டையை விட பேட்டில் ஸ்பிரிட் சண்டைதான் மிகவும் கொடூரமாக நடந்து கொண்டிருந்தது. ஆங்காங்கே பேட்டில் ஸ்பிரிட் காயப்பட்டு இரத்த வெள்ளத்திலும் சண்டை போட்டுக் கொண்டும் இருந்தது. சில எக்ஸ்பர்ட்கள் அவரவர் ஆற்றல் சக்தியை வைத்து சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். மச்சாண்டே, இந்த சண்டையில லோகேஷ்க்கு எதிராக யார் சண்டைக்கு வர்றாங்கன்னு தெரியலையே, ஆனா லோகேஷ் கூட சண்டை போடுறவன் சிக்கி தவிக்க போறான், யார் அவனுக்கு எதிராக வந்திருக்கது என்று அங்கிருந்த ஒரு எக்ஸ்பர்ட் தேடிக் கொண்டிருந்தார். அப்போது லோகேஷ் அந்த மைதானத்தின் நடுவில் நின்று கொண்டிருந்தான். அங்க பாருங்க, லோகேஷ் அங்கதான் நின்றுட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அவன் கூட சண்டை போட போறவன் பாவம் தான். ஏன்னா லோகேஷ் கடந்த 3 வருஷத்தோட முதலிடத்துல இருந்தவன். அவன் கூட எவன் சண்டை போட்டு ஜெயிக்க முடியும் சொல்லுங்க என்று கூறினான் அங்கிருந்த மக்களில் ஒருவன். இப்படி ஆங்காங்கே எக்ஸ்பர்ட்களும் மக்களும் கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது லோகேஷ் தனது ஓவியத்தை கை தூக்கி காண்பித்தார். அப்போது அங்கிருந்த ஒரு எக்ஸ்பர்ட்டுக்கு நெஞ்சில் இடி விழுந்தது போல இருந்தது. ஏனென்றால் அந்த வீரன் லோகேஷ் வரைந்திருந்த ஓவியத்தை தான் வரைந்திருந்தான். அந்த வீரன் வந்து லோகேஷிற்கு எதிரில் நின்றான். லோகேஷ் அந்த வீரனை பார்த்து சிறு புன்னகை செய்துவிட்டு தனது சக்தியை எடுத்தான். அதை பார்த்து அங்கிருந்த மக்கள் லோகேஷுக்கு எதிரில் இருக்கும் வீரனின் உயிர் என்னவாக போகிறதோ என்று பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த வீரனுக்கு லோகேஷை பார்த்து உடம்பெல்லாம் வேர்த்து ஊற்றியது. அவன் லோகேஷை பார்த்து, லோகேஷ், நான் இந்த தோல்வியை ஒத்துக்கிறேன், நீ என்னை அடிக்காத என்று கூறினான். அதை கேட்ட மக்களும் அதுதான் சரியான முடிவு என்று எண்ணினார்கள். ஏனென்றால் லோகேஷிடம் சண்டை போட்டு காயப்பட்டு இங்கிருந்து செல்வதை விட தோல்வியை ஒப்புக்கொண்டு இங்கிருந்து செல்வது
மிகவும் சிறந்த முடிவு என்று எண்ணினார்கள். அதை கேட்டு லோகேஷிற்கு மிகவும் பெருமையாக இருந்தது. அவன் அந்த வீரனை பார்த்து அந்த பக்கம் செல்லுமாறு கண் காட்டினான். அப்போது அந்த வீரனும் தப்பித்தால் போதும் என்று ஓடிவிட்டான். அப்போது லோகேஷ் தனது முதல் வெற்றியை பதிவு செய்துவிட்டு அங்கிருந்த பெரிய மேடைக்கு அருகில் சென்று நின்றான். இதுதான் லோகேஷின் வலிமையாகும். அவனோடு கடந்த 3 வருடங்களாக நன்னன் மற்றும் அட்டூரியனை தவிர வேறு யாரும் போட்டிக்கு நின்றதில்லை. ஏனென்றால் இருவரும் லோகேஷை சண்டையில் வென்றதில்லை என்பதுதான் வரலாறாகும். அதன் பிறகு அங்கிருந்த மக்களின் பார்வை அப்படியே நன்னன் பக்கம் திரும்பியது. அங்கு நன்னனுக்கும் மற்றொரு எக்ஸ்பர்ட்டுக்கும் சண்டை ஆரம்பித்தது. அந்த எக்ஸ்பர்ட் 6வது லெவலில் இருந்தான். அவன் மிகவும் வலிமையானவனாக இருந்தான் மற்றும் அந்த வீரன் நன்னனுடன் சண்டை போட்டு ஆக வேண்டும் என தீர்க்கமாக இருந்தான். அந்த சண்டை ஆரம்பித்தது. அந்த வீரன் தனது சக்தியை வைத்து நன்னனை தாக்கிக் கொண்டே இருந்தான். நன்னனும் அந்த தாக்குதலை எல்லாம் தடுத்து கொண்டே இருந்தான். அதை பார்த்த மக்கள், என்ன நன்னன் தடுத்துக்கிட்டே இருக்கான், இவன் அட்டாக்கு என்று சொல்ல வந்த போது நன்னன் தனது ஒரு அட்டாக்கை அந்த 6வது எக்ஸ்பர்ட் லெவல் வீரனை நோக்கி தாக்கினான். அந்த அட்டாக் அந்த வீரனின் மீது பட்டதும் அவன் நிலை தடுமாறினான். அப்போது மீண்டும் மீண்டும் 2 அட்டாக் தொடர்ச்சியாக செய்தான். அந்த வீரன் வாயிலிருந்து ரத்தமாக வந்தது. அவன் அங்கேயே விழுந்து தோல்வியடைந்தான். அந்த போட்டியில் நன்னன் 2வது முறையாக வெற்றி பெற்றான். அதேபோல்தான் அட்டூரியன் சண்டையும் நெடுநேரம் நடக்கவில்லை. அவனும் ஒரே அட்டாக்கில் ஒரு எக்ஸ்பர்ட்டை தோற்கடித்துவிட்டு அடுத்த போட்டிக்கு முன்னேறியதுடன் அடுத்த போட்டியில் யாரை தேர்ந்தெடுக்கலாம் என்ற வாய்ப்பையும் பெற்றான். மறுபக்கம் ஆதனுக்கு ஒரு 4வது எக்ஸ்பர்ட் லெவல் சக்தியில் இருக்கும் வீரன் வந்தான். அவன் அந்த பெரிய மேடையில் இருந்த ஒரு மாஸ்டரின் நேரடி சிஷ்யனாகும். அதனால் அவர் சற்று பெருமிதமாக அமர்ந்து அங்கு நடக்கும் சண்டையை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அந்த எக்ஸ்பர்ட் ஆதனை பார்த்து, நானும் உன்னை இந்த படிக்கட்டுல ஏறும்போது இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் அட்டாக்கிங் திறமையும் டிஃபென்சிங் திறமையும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதனால உன் சக்தி ஆற்றல் என்னன்னு நான் பார்க்கணும். 2 பேரும் சண்டை போட்டு பார்க்கலாமா என்று கேட்டான். அந்த வீரன் ஆதன் படிக்கட்டில் ஏறும்போதிலிருந்து கவனித்ததால் தான் இது போல பேச முடியும் என்று அங்கிருந்த அனைவரும் புரிந்து கொண்டார்கள். இருவருக்குமான சண்டையாவது நெடுநேரமாக நடக்க வேண்டும் என்று அங்கிருந்த மக்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆதன் அந்த வீரனை பார்த்து, வேண்டாண்டா, நீ எனக்கு சமமான வீரன் இல்ல, நான் சொல்றதை கேளு, நீ பேசாம தோத்துட்டன்னு ஒதுங்கிட்டு போயிடு, அதான் உனக்கு நல்லது என்று கூறினான். அதேபோல் மறுபக்கம் சோமனுடன் சண்டை போட வந்த வீரனும் சோமனை பார்த்து, நீ எனக்கு சமமான ஆள் இல்ல, மரியாதையா தோத்துட்டேன்னு ஒத்துக்கிட்டு போயிரு, அதான் உனக்கு நல்லது, இல்லனா உன்னை கெஞ்ச விட்டு தான் ஜெயிப்பேன் பாத்துக்கோ என்று கூறினான். அதை கேட்ட ஆதனுக்கு முன்னால் இருந்த வீரன் ஆதனை பார்த்து நக்கலாக சிரித்தான். அதே போல மறுபக்கம் சோமனிடம் ஒரு வீரன் ஆதன் பேசுவதை போலவே பேசினான். அப்போது சோமன் அந்த வீரனை பார்த்து, டேய் என்னடா சண்டை போட வந்துட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படியெல்லாம் என் நண்பன் தான் பேசுவான், ஆனா அவன் போட்டியில ஜெயிச்சிருவான், அவன் பேசுறான் சரி, ஆனா இப்போ இங்க இருக்க எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டீங்க இல்லையா, சரி வா சண்டை போட்டு பார்க்கலாம் என்று கூறினான். 2 பக்கமும் சண்டை ஆரம்பித்தது. அப்போது ஆதனுக்கு எதிரில் இருந்த வீரன் ஒரு சக்தி ஆற்றலை எடுத்து ஆதனை நோக்கி தாக்கினான். அந்த சக்தி வேகமாக ஆதனை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த ஆதன் ஏதும் செய்யாமல் சற்றும் அசையாமல் அந்த அட்டாக்கை பார்த்து கொண்டே இருந்தான். இருப்பினும் ஆதன் உடம்பில் இருந்து மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர்ஸ் பாதுகாப்பு டெக்னிக் அவனது உடம்பில் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. ஆதன் ஏதும் செய்யாமல் நின்று கொண்டிருப்பதை பார்த்த அந்த எக்ஸ்பர்ட், நீ எதுவும் செய்யாம இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா நீ செத்துடுவடா என்று கத்தினான். அதை கேட்ட ஆதன் அந்த வீரனை பார்த்து சிறு புன்னகை செய்தான். அந்த சக்தி வந்து ஆதனின் நெஞ்சில் பட்டதும் மிகப்பெரிய சத்தம் கேட்டது. மறுபக்கம் சோமனையும் அந்த வீரன் அட்டாக் செய்தான். அதை பார்த்த சோமன் அந்த அட்டாக்கில் இருந்து அங்குமிங்கும் தப்பித்துக் கொண்டிருந்தான். அதன் பிறகு சோமன் அந்த வீரனை பார்த்து, இருறா இவ்வளவு நேரம் நீ உன் சக்தியை வச்சு தாக்குன, நான் தப்பிச்சேன்ல, இப்போ நான் ஒரே ஒரு அட்டாக் பண்றேன், நீ அதுல இருந்து தப்பிச்சு காமி, அப்போ ஒத்துக்கிறேன் நீ பெரிய வீரன்னு என்று சோமன் கூறிவிட்டு தனது வில்லம்பு சக்தியை எடுத்து வானத்தை நோக்கி அம்பு எய்தான். அந்த சக்தியை பார்த்த அந்த வீரன், இந்த ஒரு அம்பு மேல இருந்து வந்துதான் என்ன கொல்ல போதா, இது ரொம்ப வேடிக்கையா இருக்கு என்று ஏளனமாக கூறினான். அவன் பேசி முடித்த அடுத்த நொடி அவனுக்கு பேரதிர்ச்சி காத்துக் கொண்டிருந்தது. அது என்னவென்றால் சோமன் எய்த அம்பு வேகமாக சென்று வானத்தில் பட்டதும் அந்த வானமும் கீழே இருந்த பூமியும் அதிர்ந்தது. அதை பார்த்த வீரனும் சரி, அங்கு சண்டை போட்டுக் கொண்டிருந்த வாரியர் லெவல் வீரர்களும் சரி அதிர்ச்சி அடைந்தார்கள். அவர்கள் சண்டை போடுவதை நிறுத்திவிட்டு திரும்பி சோமனை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த வானத்தில் இருந்து ஒரு அம்பு வந்தது. அதை பார்த்த சோமனுடன் சண்டை போட்ட வீரன் ஏளனமாக சிரித்தான். அடுத்த நிமிடம் அந்த அம்பு 1000 அம்புகளாக மாறியது. அது வேகமாக அந்த வீரனை நோக்கி வந்தது. மறுபக்கம் அந்த எக்ஸ்பர்ட் வீரனின் சக்தி பட்டு ஆதனுக்கு எந்த ஒரு காயமும் ஏற்படவில்லை. அந்த சக்தி அவனது உடம்பில் பட்டதும் அது அவன் உடம்பை கவர் செய்தது. அதை பார்த்து அங்கிருந்த மக்கள், எக்ஸ்பர்ட்கள் மற்றும் அனைவரும் ஆதன் தனது முதல் போட்டியில் தோல்வியடைய போகிறான் என்று எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் அவனது உடம்பில் கவர் செய்திருந்த அந்த லைட் சக்தி சிறிது சிறிதாக விரிசல் விட்டு உடைய ஆரம்பித்தது. அது மெல்ல மெல்ல உடைந்து முழுவதுமாக உடைந்தது. அந்த சத்தம் அங்கிருந்த அரங்கத்தையே ஆதனின் பக்கம் திரும்ப வைத்தது. அப்போது அதை பார்த்து அங்கிருந்த ஆதனுக்கு எதிரில் இருந்த எக்ஸ்பர்ட்கள்
பேரதிர்ச்சி அடைந்து கண்களை மூடினார்கள். ஏனென்றால் அந்த சக்தி லைட் உடைந்த பிறகு ஆதனின் உடம்பு பிரகாசமாக மாறியது. அதை பார்த்து அங்கிருந்த அனைவரும் கண்களை மூடிக்கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த பிரகாசம் குறையும் போது ஆதனின் நெஞ்சிலிருந்து ஒரு லைட் சக்தி சென்று அந்த வீரன் மீது பட்டு அவன் 100 அடி தூரம் பறந்து சென்று விழுந்தான். அவன் வாயில் ரத்தம் வந்தது. அதை பார்த்து அங்கிருந்த அனைத்து எக்ஸ்பர்ட்களும் மக்களும் மற்றும் மாஸ்டர்களும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். மறுபக்கம் அந்த ஆயிரக்கணக்கான அம்புகள் வந்தது. அதை பார்த்த அந்த வீரன் பாதுகாப்பு கவசம் போட்டு அமர்ந்தான். இருப்பினும் அந்த அம்பு அதில் பட்டு அந்த கவசம் சுக்குநூறாக உடைந்தது. அப்போது அதை பார்த்த அந்த வாரியர் லெவல் சக்தியில் இருக்கும் வீரன் பேரதிர்ச்சி அடைந்து கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு சோமனிடம், நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறேன், என்னை கொன்றாத என்று சத்தமிட்டு கத்தினான். சோமனின் அம்பு வேகமாக வந்து அந்த வீரனை சுற்றியும் தான் விழுந்தது. அது அந்த வீரன் மீது படவே இல்லை. அப்போது அந்த வீரன் கண் திறந்து பார்த்தான். அந்த அம்புகள் அவனை காயப்படுத்தாமல் அவனை சுற்றியும் குத்தியிருப்பதை பார்த்துவிட்டு, என்ன கொல்லாம விட்டதுக்கு ரொம்ப நன்றி, இனிமே நான் உன் வழியில வரவே மாட்டேன் என்று கூறினான். அதேபோல்தான் மறுபக்கம் ஆதன் நினைத்திருந்தால் அந்த எக்ஸ்பர்ட் லெவல் வீரனை கொன்றிருக்கலாம். ஆனால் அவனை வீழ்த்தியதும் விட்டுவிட்டு அந்த வீரனை பார்த்து, நான் தான் உங்ககிட்ட முதல்ல சொன்னேன்ல, நீ எனக்கு சமமான ஆள் இல்லைன்னு. நீதான் நான் சொன்னது கேட்காம வந்து இப்போ வாயில ரத்தத்தோட உடம்புல காயத்தோட விழுந்து கிடக்குற என்று கூறினான். அதை கேட்ட எக்ஸ்பர்ட் லெவல் வீரனும் சரி, சோமனுக்கு எதிராக சண்டை போட்ட வாரியர் லெவல் வீரனும் சரி, இருவரும் ஆதனிடமும் சோமனிடமும் மன்னிப்பு கேட்டுவிட்டு அவர்களது தோல்வியை ஒப்புக்கொண்டு அங்கிருந்து சென்று விட்டார்கள். ஆதனும் அங்கிருந்த பெரிய மேடைக்கு அருகில் இருந்த லோகேஷ், நன்னன் மற்றும் அட்டூரியனுக்கு அருகில் சென்று நின்றான். முன்பக்கம் சோமனும் இதற்கு முன்பு வெற்றி பெற்ற வாரியர் லெவல் வீரர்களுக்கு அருகில் சென்று நின்றான். அங்கிருந்த மக்கள் ஆதனையும் சோமனையும் வியப்பாக பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆதனுடன் இரண்டாவது சண்டை போட போகும் வீரன் யார்? சைகன் வம்சத்து வீரன் சண்டை போட போகும் பிரபலமான வீரன் யார்? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சிறப்பான சம்பவங்கள் என்ன? எபிசோட் 276. ஆதனும் சோமனும் முதல் போட்டியில் வெற்றி பெற்று அங்கிருந்து வெற்றி பெற்றவர்களுக்கு அருகில் சென்று நின்றார்கள். அங்கிருந்த மக்கள், எக்ஸ்பர்ட்கள் மற்றும் மாஸ்டர்கள் அனைவரும் ஆதனையும் சோமனையும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆதனோட டிஃபெண்டிங் திறமையும் அட்டாக்கிங் திறமையும் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒன்னா இருக்கு. ஏன்னா அவன் அந்த 4வது எக்ஸ்பர்ட் லெவல் சக்தியில இருக்கவனோட அட்டாக்க எந்த சக்தியும் இல்லாம தாங்கிட்டு அப்புறம் அவன் சக்தியை வச்சு ஒரே அடியில தோக்கடிச்சான். பாத்தீங்களா, இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா என்று அங்கு பெரிய மேடையில் இருந்த மதுரை அகாடமி பொறுப்பாளர் பேசிக் கொண்டிருந்தார். அதை கேட்டு அங்கிருந்த அனைத்து மாஸ்டர்களும் ஆமென்று ஆச்சரியத்துடன் தலையசைத்தார்கள். ஆனால் தணிகைநாதன், ஏகன் மற்றும் அந்த எக்ஸ்பர்ட் வீரனின் மாஸ்டர் மட்டும் முகத்தை சுளித்துக் கொண்டு கோபமாக அமர்ந்திருந்தார்கள். அடுத்தடுத்து ஜனனி, மகேந்திரன், தருண், தயாளன் மற்றும் சில எக்ஸ்பர்ட்களின் சண்டை போட்டியும் மிகவும் வேகமாக முடிந்தது. அவர்கள் எதிர்பார்த்தது போல் அனைவரும் எளிதாக எதிரில் இருந்த வீரர்களை கொன்று முதல் கட்டத்தை கடந்தார்கள். அவர்கள்தான் அந்த 48 வீரர்களில் மிகவும் சக்தி வாய்ந்த வீரர்களாகும். மற்றும் அவர்கள் வென்று வருவார்கள் என்று அங்கிருந்த அனைவரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். அவர்களின் சக்திக்கு எதிராளியின் சக்தி அவர்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை. அதற்கு அந்த எதிராளிகள் தங்களது தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டு சென்றிருந்தால் நேரமாவது மிச்சமாயிருக்கும். மறுபக்கம் வேங்கையனுக்கு எதிராக ஒரு வீரன் வந்தான். அவன் வந்ததும் வேங்கையனை பார்த்து கிண்டல் செய்துவிட்டு, டேய், ஒழுங்கா உன் தோல்வியை ஒத்துக்கிட்டு இங்க இருந்து போயிடு, இல்லனா என் சக்தி பட்டா உன்னால் அந்த வழியை தாங்க முடியாது, பாத்துக்கோ என்று கூறினான். அந்த வலிமையான வீரன் சைகன் வம்சத்து வீரனாகும். அதை பார்த்த போதே வேங்கையன் சண்டை போட்டாக வேண்டும் என்று முடிவு செய்து விட்டான். இருப்பினும் அந்த வீரனை பேசிவிட்டு அடித்துக் கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தான் வேங்கையன். அந்த வீரனும் இதற்கு முன்பு எந்த ஒரு சண்டைக்கும் சென்றதில்லை. அவன் வருடம் முழுக்க பயிற்சி எடுத்து இந்த மதுரை அகாடமி சண்டைக்கு தான் வருவான். எனக்கு அப்படிலாம் நடிச்சு என் உயிரை காப்பாத்திக்கணும்னு அவசியம் இல்ல, உன்னால முடிஞ்சா என்னை அடிச்சு தோக்கடிச்சு காட்டு என்று சவால் விட்டான் வேங்கையன். அதை கேட்டு அந்த வீரனுக்கு கோபம் வந்தது. அத்துடன் அந்த பெரிய மேடையில் இருந்த தணிகைநாதனுக்கும் கோபம் வந்தது. இந்த வேங்கையனுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என் வம்சத்து வீரனை பார்த்து இப்படி சவால் விடுவான், இதுக்காகவே இந்த வேங்கையனை அவன் கொண்டுட்டு வரணும் என்று தனது மனதிற்குள் நினைத்தார். வேங்கையனின் இரவு நேர பயிற்சியில் தனது வாளை மேலும் வேகமாக பயன்படுத்த கற்றுத் தேர்ந்தவனாக இருந்தான். முன்பை விட இப்போது வாள் வித்தையில் வேகத்தை கொண்டு வந்திருந்தான் வேங்கையன். அத்துடன் வேங்கையன் ஆதனுடன் இருப்பதால் அவன் பொறுமையையும் கற்றுக்கொண்டான். எதிரியை பேசவிட்டு அடிக்கும் திறனையும் கற்றுக்கொண்டான் வேங்கையன். அப்போது வேங்கையன் சவாலை கேட்ட அந்த வீரன், இன்னைக்கு உன் பேச்சுக்கு ஒரு முடிவு கற்ற, வழினா என்னன்னு தெரிஞ்சா வாயை மூடிட்டு போயிடுவ என்று கோபமாக கூறினான். அந்த வீரன் வேங்கையனை நோக்கி கோபமாக ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்தான். அதற்கு அந்த சண்டை போடும் மேடையே நடுக்கம் கண்டது. அப்போது அந்த வீரன் ஒரு சக்தி வாய்ந்த சுத்தியலை எடுத்து அதில் லைட் சக்தியை கொண்டு வந்து ஓங்கி தரையில் அடித்தான். அப்போது அந்த தரையில் இருந்த சக்தி ஆற்றல் வேகமாக வந்து வேங்கையனை தாக்க வந்தது. அதை பார்த்த வேங்கையன் எந்த ஒரு சக்தியையும் எடுத்து அவனை எதிர்த்து வரும் சக்தியை தாக்கவில்லை. அவன் அப்படியே காற்றில் பறந்தான். அதை பார்த்து அங்கிருந்த அனைவரும் வேங்கையனை ஆச்சரியமாக பார்த்தார்கள்.
அப்போது அவன் மீண்டும் தரையில் இறங்கினான். அப்போது அவனை நோக்கி வந்து கொண்டிருக்கும் சக்தியை வானத்திலிருந்து ஒரு சக்தி வந்து அடித்து உடைத்தது. அதை பார்த்து அங்கிருந்த மக்களும் சரி, எக்ஸ்போர்ட்களும் சரி, அவன் என்ன செய்தான், எப்படி அந்த சுத்தியல் சக்தி உடைந்தது என்று ஒன்றும் புரியவில்லை. அப்போது அந்த பெரிய மேடையில் இருந்த மாஸ்டர் அங்கு என்ன நடந்தது என்று பேசுவதற்கு வந்தார். அப்போது அந்த வீரனுக்கு முன்பு வேங்கையன் வாளை வைத்து நின்று கொண்டிருந்தான். அதை பார்த்து அங்கிருந்த மக்கள், என்னப்பா இது, இங்க நடக்கிறது எதுவுமே நம்பவே முடியல. முதல்ல சுத்தியல் தாக்குதல் வந்துச்சு, அதை பார்த்து இந்த மொட்டைத்தலைய மேல பறந்தான், மறுபடியும் கீழே வர்றதுக்குள்ள அந்த சக்தி உடைஞ்சிருச்சு. அந்த அதிர்ச்சியில அங்க இருக்க எக்ஸ்போர்ட் இருக்கும் போது அடுத்த அதிர்ச்சி மொட்டையன் வாளோட அந்த வீரனுக்காக முன்னாடி நிக்கிறான். என்னதான் நடக்குது என்று கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது யுவராஜ் மாஸ்டர் தனது கண்களை மூடி அங்கு என்ன நடந்தது என்று பார்த்தார். அப்போது வேங்கையின் மேலே பறந்ததும் அவனது வாள் வானத்தை நோக்கி உயர்த்தி விட்டு கீழே வரும் சக்தியை நோக்கி கையசைத்து விட்டு கீழே வந்து நின்றான். அப்போது வானத்திலிருந்து வந்த வாளின் ஆற்றல் சக்தி வேகமாக வந்து அந்த சுத்தியல் சக்தியை உடைத்தெறிந்தது. அந்த உடைத்தெறிந்த துகள்கள் மறைவதற்குள் தனது வேகத்தை பயன்படுத்தி வாள் எடுத்து அந்த வீரனின் கழுத்திலே வைத்து நின்றான் வேங்கையன். அதை பார்த்து யுவராஜ் மாஸ்டர் மெதுவாக கண்களை திறந்து வேங்கையன் நின்று கொண்டிருப்பதை பார்த்தார். அப்போது வேங்கையன் வாள் மிகவும் வேகமாக சுழற்றுகிறான் என்று புரிந்து கொண்டார். அந்த வீரனுக்கு உடம்பெல்லாம் வேர்த்து ஊற்றியது. அப்போது வேங்கையன் அந்த வீரனை பார்த்து, இப்ப சொல்லு, இந்த போட்டியில ஜெயிச்சது நீயா இல்ல நானா என்று கேட்டான். நீதான் இந்த போட்டியில ஜெயிச்சது என்று பதட்டத்துடன் கூறினான் அந்த வீரன். ஏனென்றால் அந்த வாள் மிகவும் கூர்மையாக இருந்தது. அதனால் வேங்கையன் சற்று அதை அழுத்தினாலும் அந்த வீரன் இறந்து விடுவான். அதனால் தான் பதட்டத்துடன் பேசிக் கொண்டிருந்தான். அப்போது வேங்கையன் தனது வாளை எடுத்து உரையில் போட்டுக் கொண்டான். அப்போது அந்த வீரன் வேங்கையனை பார்த்து, என்னை கொல்லாம விட்டதுக்கு நன்றி. உன் வாள் வேகத்தை பத்தியும் அதோட சக்தி ஆற்றல் பத்தியும் தெரியாம உன்னை கிண்டல் பண்ணிட்ட, என்னை மன்னிச்சிடு என்று கூறினான். அதை கேட்டதும் தான் அங்கிருந்த மக்களுக்கு புரிந்தது, வேங்கையன் தனது வாளை வைத்துத்தான் அந்த சக்தியை முறியடித்தான் என்று. அவன் முதல் எக்ஸ்பர்ட் லெவல் சக்தியில் இருக்கும் போதே அவன் வாளை மிகவும் வேகமாக சுழற்றிக் கொண்டிருந்தான். ஆனால் இப்போது 3வது எக்ஸ்பர்ட் லெவல் ஆரம்பத்தில் இருப்பதால் அவனது வாளின் சக்தியும் அதன் வேகத்தையும் அதிகப்படுத்தினான். அந்த வீரன் பேசியதை கேட்டு தணிகைநாதனுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. நீங்க எல்லாம் என் வம்சத்துல இருக்கீங்கன்னு நினைச்சா கோபமா வருதுரா. உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்றதோ என்று தன் தலையில் அடித்துக் கொண்டார். அப்போது அந்த வீரன் தோல்வியடைந்த வீரர்களுக்கு வரிசையில் சென்று நின்றான். அதை பார்த்த வேங்கையின் அங்கிருந்த வெற்றியாளர்கள் வரிசையில் ஆதனுக்கு அருகில் சென்று நின்றான். அதை பார்த்த அங்கிருந்த மக்கள், இவன் ஆதனோட நண்பனா, அப்ப அவனோட சக்தியில இவனுக்கு பாதியாவது இருக்கும், அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அதேதான் அங்கிருந்த பெரிய மேடையில் சில மாஸ்டர்களும் கூறினார்கள். அப்போது யுவராஜ் மாஸ்டர், இல்ல, ஆதனும் வேங்கையனும் நண்பர்களா இருக்கலாம், ஆனா ஆதனோட சக்தி வேங்கையனுக்கு இருக்கான்னு கேட்டா இல்ல, அதே மாதிரி வேங்கையனோட சக்தியும் ஆதனுக்கு இல்லைங்கிறது தான் உண்மை. ஆனா 2 பேருக்குள்ளயும் குணம் வேணும்னா ஒரே மாதிரி இருந்துச்சு. ஆதனை அடிக்க வரும்போது ஆதம் பதட்டப்படாம பொறுமையா முடிவெடுத்து அடிப்பான். அதே மாதிரிதான் இப்போ வேங்கையனும் கடைசி நேரத்துல முடிவெடுத்து அடிச்சான். இதனால எதிரிக்கு நம்ம ஜெயிச்சிட்டோன்னு என்ன வரும், அந்த நேரத்துல அவங்கள நோக்கி அட்டாக்கிங் வச்சா பெரும்பாலும் அதுல இருந்து அவங்களால தப்பிக்கவே முடியாது. அதைத்தான் 2 பேரும் பண்ணிருக்காங்க என்று கூறினார். இதுதான் சாதாரணமான மக்களுக்கும் அங்கிருந்த மாஸ்டர்களுக்கும் உள்ள வித்தியாசமாகும். மக்கள் அங்கு நடப்பதை பார்க்கலாம், ஆனால் அங்கு என்ன நடந்தது என்று உணர முடியாது. ஆனால் அங்கிருக்கும் மாஸ்டர்கள் அங்கு நடப்பதை மிகவும் கவனமாகவும் உன்னிப்பாகவும் பார்த்து தீர்க்கமாக ஒருவனை பற்றி முழு விவரத்தையும் சொல்வார்கள். வேங்கையன் ஆதனுக்கு அருகில் அமைதியாக வந்து நின்றான். அப்போது ஆதன் வேங்கையனை பார்த்து, என்னப்பா வாழை வச்சுட்டு இந்த போடு போடுற, பார்த்தா எனக்கே பயமா இருக்கு, பாத்துப்பா அடுத்த ரவுண்ட்ல மாத்தி ஒரு வேகத்துல என் கூட சண்டை போடுறேன்னு சொல்லிடாத என்று கிண்டலாக கூறினான். அதை கேட்ட வேங்கையன் சிறு புன்னகை செய்துவிட்டு, எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டதான் மாஸ்டர் என்று கிண்டலாக கூறினான். அதை கேட்டு இருவரும் சிரித்தார்கள். அதை பார்த்து அங்கு வெற்றி பெற்று நின்று கொண்டிருந்த வீரர்கள் அனைவரும் இருவரையும் முறைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அதை பற்றியெல்லாம் ஆதனும் வேங்கையனும் கண்டுகொள்ளவே இல்லை. அப்போது ஆதன் வேங்கையனை பார்த்து, சூப்பர் வேங்கையா, உண்மையாலுமே உன் வாழ்வீச்சு பார்க்க ரொம்ப அருமையா இருந்துச்சு என்று பாராட்டினான். ரொம்ப நன்றி நண்பா, இருந்தாலும் நான் இன்னும் உன் ஈட்டி வேகத்துக்கு வரலைங்கிறது தான் உண்மையான விஷயமே என்று கூறினான் வேங்கையன். அதை கேட்ட ஆதன் வேங்கையனை கட்டி அணைத்துக் கொண்டு, எல்லாம் கத்துக்கலாம், இந்த போட்டியெல்லாம் முடியட்டும், நம்ம பயிற்சியை இன்னும் கடுமையாக்கிக்கலாம், சரியா என்று கூறினான். வேங்கையனும் சரியென்று சந்தோஷமாக தலையசைத்தான். அதன் பிறகு இருவரும் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கிருந்த மக்கள், எக்ஸ்போர்ட்கள் அனைவரின் பார்வையும் ஒரு திசை நோக்கி செல்வதை பார்த்துவிட்டு, அங்க பாரு வேங்கையா, அங்க அந்த அருண் ஒரு வீரன் கூட சண்டை போட போறான் என்று கூறினான் ஆதன். அதை கேட்டதும் வேங்கையன் திரும்பி அங்கு நின்று கொண்டிருந்த அருணை பார்த்தான். ஆமா ஆதன, 2வது போட்டியில அவன் மெதுவா வந்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, டக்குன்னு எங்களெல்லாம் முந்திட்டு போய் எங்களுக்கு முன்னாடி முடிச்சிட்டான்பா என்று கூறினான். அதை கேட்ட ஆதன், ஆமா நானும் இவனை பார்த்தேன்,
இவன் யார் வம்புக்கும் போக மாட்டான். இப்ப இவனுக்கு ஒரு சைகன் வம்சத்து வீரன் கூட சண்டை வந்திருக்கு. பாவம், இவன் என்ன பண்ண போறான்னு தான் தெரியல என்று கூறினான். இல்லாதன, இவனுக்குள்ள பயங்கரமான சக்தி ஆற்றல் இருக்கு. ஆனா அதை அவன் வெளிக்காட்டாம இருக்கான்டா. நீ வேணா பாரு, அதை இந்த சண்டையில அவன் கண்டிப்பா வெளிக்காட்டுவான் என்று கூறினான் வேங்கையன். அதை கேட்டதும் ஆதனுக்கு அருண் வேகமாக அடுத்தடுத்து படிக்கட்டில் அனைவரையும் முந்திக் கொண்டு வந்து முடித்ததை பார்த்தான். அப்போது ஆதன் அருணை பார்த்து இதுபோல்தான் நினைத்தான். இப்போது வேங்கையனும் அதே விஷயத்தை சொன்னதும் அருணின் மீதான பார்வை ஆதனுக்கு அதிகமானது. அந்த சைகன் வம்சத்து வீரன் அருணை பார்த்து, டே பொடி பயல, நீ என் கூட சண்டை போட வந்திருக்க, உனக்கு பயமா இல்லையாடா? பேசாம தோத்துட்டேன்னு சொல்லிட்டு போயிடு, அதான் உனக்கு நல்லது. ஏன்னா என் கூட சண்டைன்னு வந்தவன நான் சும்மா விட்டதே இல்ல பாத்துக்கோ என்று எச்சரித்தான். அதை கேட்ட அருண் ஏதும் பேசவில்லை. சிறிது நேரம் யோசித்துக் கொண்டிருந்து விட்டு, இன்னும் நீ வேற ஏதாவது சொல்லணும்னா சொல்லி முடி, அப்புறம் சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ பேச முடியுமா இல்லையான்னு கூட தெரியாது என்று கூறினான். அதை கேட்ட ஆதன் வேங்கையனை பார்த்து, என்ன வேங்கையா, அளவா பேசுறதையும் அழகா பேசிட்டு இருக்கான். கண்டிப்பா அருண் இந்த போட்டியில அந்த வீரனை பட்டையை கிளப்ப போறான், நீ பாத்துட்டே இரு என்று கூறினான். அதை கேட்டு வேங்கையிலும் சிறு புன்னகையுடன் ஆமென்று தலையசைத்தான். அப்போது அந்த வீரனுக்கு கோபம் வந்து விட்டது. அவன் அருணை பார்த்து, ஓஹோ, உனக்கு அவ்வளவு திமுறா? அப்போ சண்டைக்கு முன்னாடி இதையும் நல்லா கேட்டுக்கோ. இந்த சண்டைக்கு அப்புறம் நீ அந்த எக்ஸ்போர்ட் லெவல் ரேங்கிங் போர்டுல இருந்து வெளியேற்றப்பட போற. அதாவது அந்த ரேங்கிங் போர்டுல இருந்து ஒருத்தன் பேர் வெளியேற்றப்பட்டா என்ன அர்த்தம்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்று ஏளனமாக கூறினான். அதை கேட்ட அருண் சிறு புன்னகையோடு, புரிஞ்சது. அதாவது நீ என்ன கொல்ல போறேன்னு சொல்ல வர்ற இல்லையா என்று கேட்டான். புரிஞ்சுக்கிட்ட, இப்போ உனக்கு கடைசி வாய்ப்பு கொடுக்குறேன், நீ தோத்துட்டன்னு ஒதுங்கிட்டு போயிடு என்று மீண்டும் கூறினான் அந்த எக்ஸ்பர்ட் வீரன். அதை கேட்டதும் அருண் ஏதும் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். அதை பார்த்த அந்த வீரனுக்கு கோபம் வந்து அவன் தனது சக்தியை எடுத்து அருணை நோக்கி தாக்கினான். அதை பார்த்த அருண் சற்றும் நகரவே இல்லை. அந்த சக்தி அவனை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்தது. அடுத்த சில நொடிகளில் அருண் தனது சக்தியை எடுத்து அந்த சக்தியை நோக்கி தாக்கினான். அப்போது இரண்டு சக்திகளும் வந்து மோதிக்கொண்டது. ஆனால் அருண் சக்தி அந்த வீரனின் சக்தியை உடைத்தெறிந்துவிட்டு சென்று அந்த வீரனின் கை மீது பட்டதும் அவனது கையெலும்புகள் உடையும் சத்தம் அங்கிருந்த அனைவருக்கும் நன்றாக கேட்டது. அந்த வலியை அந்த வீரனால் சற்றும் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அவன் அந்த வலி தாங்க முடியாமல் திரும்பி அருணை பார்த்தான். அருண் அங்கு ஒரு மலை போல் நின்று கொண்டிருந்தான். அதை பார்த்த அந்த வீரன் அருணின் சக்தி ஆற்றல் அப்போதுதான் புரிந்து கொண்டான். அந்த வீரன் முகத்தில் ஆணவம் மறைந்து பயம் வந்தது. அதை பார்த்து அங்கிருந்த அட்டூரியன் முகத்தை சுளித்துக் கொண்டிருந்தான். அப்போது அது மட்டுமின்றி அருண் தனது கையை உயர்த்தினான். அப்போது வானத்தில் இருந்து ஒரு சக்தி வந்து அவன் கையில் தஞ்சம் புகுந்தது. அதை அப்படியே அந்த வீரனை நோக்கி தாக்கினான் அருண். அதை பார்த்த அந்த வீரனால் ஏதும் செய்ய முடியாமல் நின்றான். அந்த சக்தி அந்த வீரன் மீது பட்டதும் ஒரு மலை அவன் மீது அழுத்தம் கொடுப்பது போல் உணர்ந்தான். அதாவது ஒரு யானையின் காலுக்கடியில் சிக்கிய எறும்பு படும் அவஸ்தையை உணர்ந்தான் அந்த வீரன். அப்போது அந்த அழுத்தம் நேரத்திற்கு நேரம் அதிகமாகிக் கொண்டே சென்றது. அதை அந்த வீரனால் தாக்குப்பிடிக்கவே முடியவில்லை. அவன் தனது முழு சக்தியையும் டிஃபெண்டிங் முறையில் பயன்படுத்தி தாக்குப்பிடிக்க முயற்சி செய்தான். ஆனால் இறுதியில் அவன் தோல்வியைத்தான் தழுவினான். அந்த வீரன் முட்டி போட்டு அமர்ந்தான். அவன் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டேன் என்று சொல்வதற்கு வந்தான். ஆனால் அந்த அழுத்தத்தால் அவன் வாயிலிருந்து வார்த்தைகள் வர போராடியது. அதை புரிந்து கொண்ட அருண் அவனது சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப எடுத்தான். அப்போது அந்த வீரன் அழுத்தம் சற்று குறைந்த போது அந்த வீரன் அருணை பார்த்து, நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறேன், என்னை விற்று என்று கத்தினான். அடுத்த நிமிடம் அருண் அவனது சக்தியை மீண்டும் எடுத்துக்கொண்டான். அந்த வீரன் அப்படியே தரையில் விழுந்தான். அருண் செய்ய போகும் நெகிழ்வான சம்பவம் என்ன? இரண்டாவது சண்டையில் லோகேஷ் யாரை தேர்ந்தெடுக்கப் போகிறான்? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன?